டென்டல் இம்ப்ளான்ட்ட பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன? அத யார் யாருக்கெல்லாம் நம்ம குடுக்கலாம்? யார் யாருக்கெல்லாம் நம்மனால குடுக்க முடியாது? அண்ட் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். டென்டல் இம்ப்ளான்ட்னா என்ன? அது நமக்கு பல் இல்லாத இடத்துல பல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்காக தாடை எலும்புகளுக்கு நடுவுல செலுத்தப்படுற ஒரு கருவி. டென்டல் இம்ப்ளான்ட்ட நம்ம 3 பகுதியா பிரிக்கலாம். ரூட் போர்ஷன கவர் பண்றது தான் நம்ம போஸ்ட்ன்னு சொல்லுவோம். அது மோஸ்ட்டா டைட்டானியமால உருவாயிருக்கும். அண்ட் டூத் போர்ஷனை கவர் பண்ணுறது தான் நம்ம க்ரௌனுன்னு சொல்கிறோம். டூத் அண்ட் ரூட்டை கனெக்ட் பண்ணுறது தான் அபட்மெண்ட். அது க்ரௌனையும் போஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணும். இம்ப்ளான்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இம்ப்ளான்ஸை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. யார் யாருக்கெல்லாம் எலும்பு நல்லா வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால இம்ப்ளான்ஸை கொடுக்க முடியும். இப்போ நம்ம தாடையில் ஒரு பல்லு மிஸ் ஆயிருக்கப்போ சைடில் இருக்க 2 பல்லையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஒரு பல்லை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இம்ப்ளான்ஸ் கொடுக்கலாம். ஒரு பல்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாம, தாடையில ஒரு சைடுல எனக்கு இப்போ 2, 3 பல்லு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டைம்ல கூட நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பல்லு ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கும், யூஸ் பண்றதுக்கும் என்னோட ஒரிஜினல் பல்லு மாரியே இருக்கணும். ஏதோ ஆர்ட்டிஃபிஷியலா பல்லு கட்டியிருக்குன்னு தெரியக்கூடாது. அப்படிங்கிறவங்க நம்ம இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கழட்டி மாட்ட பல் செட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு ஃபிக்ஸ்டா குடுங்க அப்படின்னு கேட்குற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இம்ப்ளான்ட்ஸ் குடுக்கலாம். நம்ம தாடையில இருக்க எல்லா பல்லுமே மிஸ் ஆயிருக்கப்போ கூட, நம்ம பல் செட்ட கழட்டி மாட்ற மாரி இல்லாம, ஃபிக்ஸ்டா கூட இம்ப்ளான்ட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ளான்ட் வைப்பதற்கான முரண்பாடுகள்: இதய நோய், புற்றுநோய், எய்ட்ஸ் நோயாளிகள் மற்றும் உறுப்பு மாற்று செய்தவர்கள், எலும்பு குலைவு போன்ற எலும்பு சார்ந்த நோய் கொண்டவர்கள், நீரிழிவு நோயாளிகள், புகையிலை பழக்கம் கொண்டவர்கள், கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்கள், இம்ப்ளான்ட் வைப்பதற்கு போதுமான எலும்பு இல்லாதவர்கள், மோசமான வாய்வழி சுகாதாரம் உள்ளவர்கள். இம்ப்ளான்ட்ஸ் 4 வகைப்படும்: எண்டாஸ்டியல், பெரியாஸ்டியல், டிரான்சாஸ்டியல், ஜைகோமேட்டிக். எண்டாஸ்டியல் இது பொதுவான வகையாகும். போதுமான அளவு எலும்பு இருந்தால் இம்ப்ளான்ட்டை நேரடியாக தாடையில் பொருத்தலாம். சப் பெரியாஸ்டியல் தாடையின் எலும்பு அளவு குறையும் பொழுது இம்ப்ளான்ட்டை தாடையின் மேற்புறத்தில் பொருத்துவார்கள். அதுவே சப்பெரியாஸ்டியல் முறையாகும். டிரான்சாஸ்டியல் இதில் தாடையின் அடிப்புறத்தில் இரும்பு தகடை பொருத்தி இம்ப்ளான்ட்டை வைப்பார்கள். அடுத்தது ஜைகோமேட்டிக். மேல் தாடையின் பின்புறத்தில் எலும்பு அளவு குறையும் பொழுது ஜைகோமேட்டிக் எனும் எலும்பில் இம்ப்ளான்ட்டை பொருத்துவார்கள். ஆஸ்டியோ இன்டகிரேஷன், அதாவது எலும்பு ஊன்றுதல்னு சொல்லுவோம். நம்ம தாடைக்குள்ள பொருத்தப்பட்ட இம்ப்ளான்ட்டை சுத்தி எலும்பு நல்லா வளரும். அந்த எலும்பு இம்ப்ளான்ட்டை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கும். அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோ இன்டகிரேஷன் சொல்றோம். இந்த மாதிரி எலும்பால இறுக்கமா பிடிக்கப்பட்ட இம்ப்ளான்ட்க்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது தாங்கும், வெளியே கழண்டு வராது. இம்ப்ளான்ட்டை எலும்புல பொருத்தின கொஞ்ச நாள்லயே இம்ப்ளான்ட்டை சுற்றி நார் இணைப்பு திசு உருவாகும். இந்த நார் இணைப்பு திசு இம்ப்ளான்ட்டை எலும்பிலிருந்து வெளியே வராம தக்க வைக்கும். இதுதான் ஃபைப்ரோ ஆஸ்டியோ இன்டகிரேஷன். பெரி இம்ப்ளான்டைட்டிஸ் என்பது இம்ப்ளான்ட்டை சுற்றியுள்ள மென்மையான மற்றும் கடிமையான டிசுகளை பாதிக்கும் ஒரு அழிவுகரமான அழற்சி செயல்முறை ஆகும். நோயின் காரணம் நுண்ணுயிர் தகடு. ஏற்கனவே ஈறு பல்நோய் பாதிப்புள்ளவர்கள், அதிகப்படியான சிமெண்ட் மிச்சங்கள், கட்டுப்படுத்தப்படாத நீரழிவு நோய், புகைப்பிடித்தல். பெரி இம்ப்ளான்டைட்டிஸின் அறிகுறிகள்: ஈறு சிவப்பு நிறம் மாறுதல் மற்றும் வீக்கம், ஆய்வு செய்யும்போது இரத்தப்போக்கு ஏற்படுதல், இம்ப்ளான்ட் தளத்தில் சாப்பிடும்போது அல்லது கடிக்கும்போது ஏற்படும் வலி மற்றும் இம்ப்ளான்ட்டின் மேல் தளத்தில் கடிக்கும்போது வரும் வலி, ஈறு பாக்கெட் 4 மில்லிமீட்டருக்கு அதிகமாக, சீர்வருதல் மற்றும் இம்ப்ளான்ட் ஆடுதல். மருத்துவ மேலாண்மை: இம்ப்ளான்ட்டை சுற்றியுள்ள அழுக்கை நீக்குதல், இலக்கு மருந்து விநியோகம், அதாவது ஈருக்கு அடியில் பாதிப்பு ஏற்பட்ட இடத்தில் நாம் நேரடியாக ஆன்டிபயோட்டிக் செலுத்தி பாதிப்பை சரி செய்கிறோம். ஈறு அறுவை சிகிச்சை மூலமாக நாம் பாதிப்பை சரி செய்கிறோம். நன்றி.